நிரந்தர பணி, குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் 10 ஆண்டுகளுக்கும் மேல் பணி செய்து வரும் தொழிலாளர்களையும் 480 நாட்கள் பணி முடித்து நீதிமன்ற தீர்ப்புகள் பெற்றுள்ள தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி நிரந்தர பணியில் தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும். பணி நிரந்தரம், குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும். தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்பு வீடு, வார விடுப்பு, தேசிய பண்டிகை விடுப்பு வழங்க வேண்டும். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பயன்களை உரிய காலங்களில் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணியின் போது இறந்துள்ள தொழிலாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான வாரிசு வேலையை காலம் கடத்தாமல் வழங்கிட வேண்டும். அவுட்சோர்சிங் தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால போனஸ் 8.33% சட்டப்படி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடத்தினர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். மாநிலம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட அனைத்து பிரிவு பணியாளர்களும், முக்கியமாக தூய்மை பணியாளர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம் மறியல் போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்திக் கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக தனியார் மயத்தை கைவிட வேண்டும். அரசாணை 152, 139 ரத்து செய்ய வேண்டும். அதேபோல பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தேர்தல் கால வாக்குறுதியின் அடிப்படையில் 10 ஆண்டு பணி செய்த அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். குறைந்தபட்ச ஊக்கத்தொகை, குறைந்தபட்ச ஊதியமாக 62(2)D அரசாணையின்படி குறைந்தபட்ச ஊதியத்தை அனைவரும் வழங்க வேண்டும். அதேபோல கொரோனா கால ஊக்கத்தொகை 15,000 ரூபாய் வழங்குவோம் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்